ஹாய், இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்கிற எக்ஸைஸ் 1.2ல் இருக்கிற ஃபோர்த்து சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன, ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன்ஸ் பை அண்ட் ஆரோ டயக்ராம், எ கிராஃப் அண்ட் எ செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ என்னென்னா நமக்கு வந்து இந்த ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்களே, இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ரிலேஷனை கண்டுபிடிக்கணும். அதை ஆரோ டயக்ராம்னு தெரியும்ல, இந்த மாதிரி ரெண்டு ஓவல் மாதிரி போட்டு இந்த ப்ரீ இமேஜுக்கு இந்த இமேஜ் தான், இந்த ப்ரீ இமேஜுக்கு இந்த இமேஜ் தான் அப்படி பண்ணுவாங்களே அந்த போடணும். அதுக்கடுத்து கிராஃப், நம்ம கிராஃப் போடல அந்த மாதிரி சும்மா நம்மளே வரைஞ்சி ஒரு கிராஃப் போடணும். அதுக்கடுத்து ரோஸ்டர் ஃபார்ம் செட்டாக போடுவோம்ல, 1, 2, 2, 3 அந்த மாதிரி எழுதும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 3 வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எழுதலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கமா ஒய் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ் கமா ஒய் நம்ம தேர்ட் சம் பார்த்தாலும் அதே மாதிரி தான் எக்ஸ் கமா ஒய்னு எழுதணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, எக்ஸ் எப்படி இருக்காங்க கியூ. எப்போவுமே எந்த சம் எடுத்தாலும் கிவன் எழுதுங்க. நானும் கிவன் எழுதுறேன். கிவன் ஏன்னா நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாமில் அட்டன் பண்ண கிவனு என்ன டு ப்ரூஃப் இதெல்லாம் நீங்கள் எல்லா சாதா ப்ரூஃப் பண்ணுற சம் மட்டும் இல்லை, எல்லா சமயமே அந்த மாதிரி எழுதுங்க. இப்போ நீங்கள் சாதா சமயம் என்ன பண்ணால் ப்ரூஃப்னு போடாமல் சொல்யூஷன்னு அந்த மாதிரி அப்படி எழுதி போடுங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தோன்னே சரி ட்ரை பண்ணிக்க சொல்லி 1 மார்க்காக தருவாங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ண கஷ்டமாக இருந்தால் கூட பாஸ் பண்ணிடலாம். சென்ட் பண்ண கஷ்டம் நல்லா எழுதிருக்கானு சொல்லி உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். நல்ல ஒரு சின்ன டீட்டெயில்ஸாக நம்ம நல்ல மார்க் எடுக்க முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2yன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு என்னது 2, 3, 4, 5 இந்த 4 நம்பர் வருது. y பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4. இப்போ என்னன்னா நம்ம போன சம் மாதிரியே தான் எக்ஸுக்கு வந்து இந்த 4 நம்பர் 2, 3, 4, 5 கொடுத்தாங்க. இப்போ என்னன்னா எக்ஸுக்கு பதிலாக போய் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஆனால் இப்போ என்னன்னா நமக்கு எது மல்டிப்ளேயில் இருக்குது, ஒய் தான் மல்டிப்ளேயில் இருக்குது. அப்போ நம்ம எதை கண்டுபிடிக்கணும், இதை ஒய்க்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் தான் எக்ஸுக்குள்ள வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம இப்போ பண்ணலாம். இப்போ சொல்யூஷன் இப்போ எப்படி போடலான்னா, ஃபஸ்ட்டு இந்த ரிலேஷன் கண்டுபிடிச்சனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ ஃபஸ்ட்டு ஒய்க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க அப்படி தானே. அப்போ 1 ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 இது எப்போ வரும், அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், 1 × 2 2. அப்போ 2னே போட்டுடலாம், அவ்வளோதான். எக்ஸோட ஃபஸ்ட்டு வேல்யூ 2, இது எக்ஸோட செட்டில் இருக்குது. அப்போ 2க்கு வந்து என்னது இப்போ இமேஜ் 1 இமேஜ். இப்போ அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2லே தான் இருக்குது. இங்கே அடுத்து என்னது இருக்குது, 2வை போடணும். 2 அப்ளை பண்ண எவ்வளோ வரும், 4 அதானே. 4 இருக்கா, இருக்குது. அதுக்கடுத்து 3, 4. இப்போ 3 × 2 6 ஆயிரும், 4 × 2 8 ஆயிரும். அப்போ இது ரெண்டுமே போட இந்த செட்டை தாண்டி போயிடும். அப்போ 3 ஒரு இமேஜ் கிடையாது, 3 வந்து ப்ரீ இமேஜ் கிடையாது, 5 இமேஜ் கிடையாது, அவ்வளோதான். மொத்தமே இதில் இருக்க ப்ரீ இமேஜ் என்னது 2, 4 மட்டும்தான். இந்த எக்ஸெட்டில் எதெல்லாம் வரும்னா 2, 4 மட்டும் தான் வரும். நம்ம கண்டுபிடிச்சிக்கோம். ஏன்னா ஆன்சர் 2, 4 தான் வந்திருக்கு. வேறு எது மற்றதாக போட ஜாஸ்தியாக போயிடும். அதே நேரத்தில் வேறு நம்பர்ஸ் இங்கே கொடுக்கல. அப்போது இதில் இதோடு நிப்பாட்டிடணும். இங்கே என்னதெல்லாம் இதில் எதுனா இருக்குது, 2, 1, 2 இருக்குது. அப்போது இதுவும் இதுக்கும் இப்போ நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது எப்படிலாம் எழுதணும்னா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஆரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் போடணும். ஆரோ டயக்ராம் இப்போ எப்படின்னா, நான் வந்து பெனில் போடுறேன், ஆனால் நீங்கள் வந்து பென்சில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ஓவல் போடணும். கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் இதாக போடுறேன், நீங்கள் நீட்டாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, எக்ஸுக்கான வேல்யூ ஒய்க்கான வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எக்ஸுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, 2, 3, 4, 5. அப்போ இங்கே என்ன தரும், 2, 3, 4, 5. இப்போ ஒய்யை பார்க்கலாம். ஒய் பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4. அப்போ இங்கே ஒய் இங்கே முன்னாடி மேலே எக்ஸு, இங்கே ஒய்யா. இங்கே என்ன போடணும், 1, 2, 3, 4 போடலாம். இப்போ என்னதுன்னா இதில் வந்து என்னெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம், 2க்கு வந்து ஒரு இமேஜ் இருக்குது, 2ன்னு ஒரு ப்ரீ இமேஜுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. என்னது இங்கே வந்து 2 இங்கே எக்ஸில் எப்போ 2 வருது, ஒய் 1ஆ இருக்கு வருது. அப்போது இங்கே நேராக 2க்கும் எக்ஸில் 2வையும் ஒயில் 1ஐயும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோடு போடணும். இப்போ அதே மாதிரி இப்போ அடுத்து என்ன நம்பரு, எக்ஸு 4 ஆகி எப்போது ஒய் 2ஆக இருக்க போகுது. அப்போது 4ஐயும் 2வையும் கனெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். இது வரைக்கும் நீங்கள் போடாலும் உங்களுக்கு 2 மார்க்ஸு. ஆரோ டயக்ராம் முடிஞ்சா இது நல்லா புரிஞ்சா
நல்லா புரிய வச்சுக்கோங்க. நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறோமோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி சும்மா 2 கோடு போட்டுடணும். அவ்வளோதான் இந்த ஆரோ டயக்ராம். இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, என்ன கேட்டிருக்கான், கிராஃப் கேட்டிருக்கான். கிராஃப் போட போகிறோம். கிராஃப். இப்போ கிராஃபில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, இப்போ நம்ம எப்பவுமே கிராஃப்ல என்ன பண்ணுவோம், கிராஃப் ஷீட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்னென்னா, நம்ம கிராஃப் ஷீட் யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளா கையாலே ஒரு கிராஃப் போட்டு அந்த கிராஃப் யூஸ் பண்ணோம். இப்போ எப்படின்னா, இப்போ வந்து நான் இப்படி நான் ரஃப்பாக போடுறேன். ஆனால் நீங்கள் பென்சில் ஸ்கேல் யூஸ் பண்ணி போடுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். அப்போ தான் நல்ல மார்க் எடுக்க முடியும். இப்படி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு எப்போவுமே தெரியும், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ நம்ம எப்போ உங்களுக்கு கொடுக்கல, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. அதே மாதிரி இங்கே இது 1, இது 2, இது 3, இது 4, இங்கே என்னது 5. இப்போ உங்களுக்கு இது எவ்வளோ பெருசாக போதும் அவ்வளோது நம்பர் எழுதிக்கலாம். இப்போ நான் சும்மா இது 2 4 மட்டும் தான் காரணம், நான் கம்மியாகவே எடுத்துக்கினேன். இப்போ பாருங்களேன், எக்ஸில் 2 இருக்கா, எக்ஸில் 2 எங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் 2 இங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி எங்கே வருது, இங்கே இருக்குது, இங்கே தானே இருக்குது. இங்கே போட்டுக்கிட்டு இங்கே என்ன போடுவோம், 2,1 போடுவோமா. கிராஃப் ஷீட்டில் இப்படி தான் மார்க் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இங்கே என்னது, 4,2. 4 எங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 3 4 இங்கே இருக்குது. ஒய் ஆக்சிஸில் 2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போது நான் இப்போ சுமார் கோடு போட்டுக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து கோடெலாம் போடக்கூடாது, நீட்டாக போடுங்க. இப்போ இங்கே ஒரு கோடு போட்டாச்சு. இங்கே என்னது, இந்த புள்ளி தான் என்னது 4.2. அவ்வளோதான், கிராஃப் முடிச்சாச்சு. இந்த கிராஃப் இந்த ஆரோ டயக்ராம் எடுத்தாலே உங்களுக்கு 4 மார்க்கோ இல்லை 3 மார்க்கோ கொடுத்துருவாங்க. இது ஒரு 5 மார்க்ஸ் தான், நல்ல இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. இது புரிஞ்சா. இப்போ அடுத்து நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரோஸ்டர் ஃபார்ம் எழுதலாம். 3வது ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ ரோஸ்டர் ஃபார்ம் என்னது, நமக்கு ஏற்கனவே இந்த ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னன்னா, இப்போ இது ஆர் ரிலேஷன் இப்படி எழுதிக்கலாம். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னது, செட்டாக எழுதணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், எக்ஸ் 2ஆக இருக்கும் போது ஒய் 1ஆக இருக்குது, 2,1. அடுத்து என்ன கண்டுபிடிச்சோம், எக்ஸ் 4ஆக இருக்கும் போது ஒய் 2ஆக இருக்குது, 2வது. அவ்வளோதான், மொத்தமே இவ்வளோதான். நம்ம கண்டுபிடிச்சா அப்படியே ஆர்டர்டு பேராக எழுதணும். இப்படி ஒரு செட்டில் எப்படி ஆர்டர் பேர் எழுதுமோ அதே மாதிரி எழுதுனா ரோஸ்டர் ஃபார்ம் முடிஞ்சு. இப்போது இதோட இந்த சம் அவ்வளோதான் முடியுது. இப்போ இதே மாதிரி இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு சம் பண்ணாலும் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.